நிச்சயமாக இவர்கள் குருட்டு சமூகமாக இருந்தார். குருட்டு சமூகமாக இருந்தாங்க. எல்லாம் கண்ணு தெரியாமல் இருந்தாங்களா? நூல் இஸ்லாமுடைய சமூகம் கிடையாது. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த மனசு குருடாயிருச்சு, புரியுதா? அந்த உள்ளம் குருடாயிருச்சு, அவங்களுடைய அறிவு குருடாயிருச்சு. அல்லாவையே எதிர்க்கலாம், அல்லாவுடைய ரசூலை கூட எதிர்க்கலாங்கிறது எவ்வளவு பெரிய அசட்டு துணிச்சல். இது குருட்டுத்தனமா இருக்கிறவங்கள தவிர வேற யாரும் இந்த மாதிரியான துணிச்சலை இவங்க செய்ய மாட்டாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அல்லாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ற கூட்டு பசங்க பொதுமக்களா இருந்தாலே இந்த உலகத்துல நிறைய ஃபசாத் நடக்கும். இப்போ சாதாரண ஒரு குடிமகனா இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுவான்? அதிகபட்சமா என்னன்னு அநியாயம் பண்ணுவான். பக்கத்து வீட்டுக்காரனும் உரண்டை எழுப்பான், ரோட்ல போறவனும் உரண்டை எழுப்பான், போட்டு அம்மாவை மதிக்க மாட்டான், பொண்டாட்டியை மதிக்க மாட்டான், குழந்தை குட்டியை கவனிக்க மாட்டான். அவனால முடிஞ்ச சின்ன அநியாயங்களை பண்ணுவான். இதே இவன் அரசியல் தலைவர் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, 10,000 பேர் 1,00,000 பேருடைய தலையெழுத்தை கஷ்டத்துல தள்ளிடுவான். ஒரு ஆத்துல ஒரு பெரிய ஒரு மோசடி பண்ணிடுவான், ஒரு ஊரே மூழ்கிடும். சில சட்டங்களை பாஸ் பண்ணுவான், அந்த ஏரியாவே கேன்சர் வந்துடும். ஒரு ஃபேக்டரிக்கு பர்மிஷன் கொடுத்து ஒரு கையெழுத்து போட்டுருவான், கேன்சர்ல அத்தனை பேர் சாவாங்க. இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போய் தோல்லாம் இதாகி இவ்வளவு உயிரை கொடுத்து அந்த இதை மூட வச்சாங்க. அப்போ இவங்க யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்டாங்களா மக்கள்? இவங்க யாரு? எலைட் பீப்புள். இவங்களுக்கும் அந்த கோயில்ல போய் கும்பிட்டு இருக்காங்களா, அவங்க கூட பஞ்சாயத்து கிடையாது. யாரு கூட பஞ்சாயத்து? அந்த கோயில் இந்த பூசாரிகள்லாம் உருவாக்குனாங்களா, அவங்களோட மோதுறாங்க. அதே மாதிரி அவங்கள பேக்கப்ல யார் இருப்பா? சிஸ்டம் இருக்கும், புரியுதா? இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட், ஆன்மீகம், அரசியல், இந்த பிசினஸ்மேன், இந்த 3 டிபார்ட்மெண்ட் எப்பவுமே இருக்கும் உலகத்தில். இவங்க 3 பேருக்குள்ள டைப் இருக்கும். இவங்க இந்த 3 பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. 3 பேருமே இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இவன் என்னப்பா? ஆமாப்பா, கடவுளுக்கு அவன் சிறப்பானவன் அப்படிமா. இவனை என்ன பண்ணுவான்? ஆமாப்பா, கடவுள் இவனை தான் உங்களை மன்னரா தேர்வு பண்ணியிருக்காரு, எல்லாமே கடவுளுடைய நாட்டப்படி நடக்குதும்பா. இவன் என்ன பண்ணுவான்? கடவுள் என்ன செல்வந்தராக்கி என்னை கண்ணியப்படுத்திட்டான். இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு டைப் போட்டுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சொசைட்டியவே நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஏழையாவே இருப்பான். அவன் தலை தூக்கவே முடியாது. அவனுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற உரிமைகள், இவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும். அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட கேடு கட்டவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தை ஆள்றாங்க.